பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இன்றைக்கு தியானிக்க வேண்டிய வசனமாவது, உங்கள் மத்தியிலே தேவன் பேச போகிற வார்த்தைகள். இன்றைக்கு அநேக ஜனங்களுடைய குணங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்தவ ஜனங்கள், யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள், விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், இவர்களை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, அந்த அதிகாரம் எரேமியா 7ஆம் அதிகாரத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அங்கே யூத ஜனங்களை பார்க்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறார், புறஜாதி ஜனங்களை பார்க்கிறார், தேவனுக்கு கீழ்ப்படியாத ஜனங்களை பார்க்கிறார், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை பார்க்கிறார், அவருடைய நாமத்தை தரித்து நம்பிக்கை கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து பேசுகிறார். இப்படியாய்ப்பட்ட மனிதர்களை குறித்து நாம் இன்றைக்கு பேச போகிறோம். நாம் எந்த நிலைமையில இருக்கிறோம், யார் இந்த நிலைமையில இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் இதை அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் என்னோடு கூட பேசுவாராக, உங்களோடு பேசுவாராக. இந்த எரேமியா தீர்க்கதரிசி மூலமா 7ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் இந்த வேலையில நம்மளோடு பேச போகிறார். என்னோடு கூட நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 7ஆம் அதிகாரம், எரேமியா 7ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாய் கேளுங்கள். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். பிரியமானவர்களே, இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் கண்ட காட்சிகளை, அவர் நேரடியாக பார்த்த சம்பவங்களை இங்கே எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் அந்த தேசத்துல, அந்த நாட்டுல, அந்த ஊர்ல, அந்த கிராமத்துல, அந்த பட்டணத்துல இருக்கிற காரியங்களை அங்கே அனுபவபூர்வமாக அதை அனுபவித்து இங்கே வேதாகமத்திலே தேவன் எரேமியா மூலமாக எழுத வைத்து இன்றைக்கு நமக்கு அதை தேவன் வெளிப்படுத்துகிறார். இது கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம் என்று நீங்கள் பொய்யான வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நம்பி கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்பி கொள்ளாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் என்னெல்லாமோ நம்புறாங்க, அப்படிதானே? மனிதர்களை நம்புகிறார்கள், அரசியல்வாதியை நம்புகிறார்கள், கவர்மெண்ட் வேலையை நம்புகிறார்கள், வசதிகளை நம்புகிறார்கள், கார் பங்களாவை நம்புகிறார்கள். நீங்கள் அந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க. இந்த உலக பிரகாரமா நான் பேசுகிறேன், இந்த பைபிளுக்கு நான் போகல. நீங்களும் நானும் எந்த பிரகாரமா இருக்கிறோம்? காரை நம்புகிறோமா? வசதியை நம்புகிறோமா? நாம் வைத்திருக்கிற தங்கம் வெள்ளி பதக்கத்தை நம்புகிறோமா? சிலவர்கள் படிப்பை நம்புகிறார்கள், பட்டத்தை நம்புவார்கள். இந்த நாட்களிலே நீங்களும் நானும் யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறோம் என்றுதான் இன்றைக்கு தேவன் உங்களோடும் என்னோடும் பேச போகிறார். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே தேவன் உங்களோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவன் உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். நீங்கள் அதை சற்று கவனமாக நீங்கள் அதை தியானிக்க வேண்டும், அதை யோசிக்க வேண்டும். இங்கே 4வது வசனத்திலே கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நாங்கள் இந்த சென்னை மாநிலத்துல படப்பையில இந்த காஞ்சிவாக்கம் கிராமத்துல நாங்க ஊழியம் செய்யறோம். ஒரு 13 ஆண்டு காலமாக எங்க சபைக்கு எவ்வளவு பேரோ வருவாங்க, எவ்வளவு பேரோ போவாங்க. எவ்வளவு பேரோ ஜெபிப்பாங்க, எவ்வளவு பேரோ ஜெபிக்காம இருப்பாங்க, எவ்வளவு பேரோ காணிக்க கொடுப்பாங்க, எவ்வளவு பேரோ காணிக்க கொடுக்காம இருப்பாங்க, எவ்வளவு பேரோ எங்கள்கிட்ட ஏமாத்துவாங்க, ஏமாத்தாமலும் இருப்பாங்க. இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள் இந்த 13 ஆண்டுகள்ல நாங்கள் நேச்சுரலாக, நேரடியாக நாங்கள் பார்த்து, சந்தித்து, சிந்தித்து, செயல்பட்டு நாங்களும் எரேமியா தீர்க்கதரிசியை போல எங்கள் ஊழியத்தின் அனுபவங்களை நாங்கள் உங்களுக்கு இடையில நான் சொல்லுவேன். பெரியமானவர்களே, இந்த நாளிலே அப்படிப்பட்ட மனிதர்கள் நீங்க என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க என்று சொல்லுகிறார். நம்பாதீங்க என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு பெரிய கட்டடமாக இருக்கும், பாத்தீங்கன்னா அந்த கட்டடத்தை நம்பி போவார்கள். அல்லேலூயா. பெரிய படிச்சிருப்பாங்க, பாத்தீங்கன்னா அவங்கள நம்பி போவாங்க. அல்லேலூயா. பணம் நிறைய இருக்கும், காரு பைக்கு நிறைய வச்சிருப்பாங்க, அவங்கள நம்பி போவாங்க. 2வது மாசம் ஏதாவது உதவி பண்றேன்னு சொல்லி அநேக காரியங்களை சொல்லுவாங்க, அதை நம்பி போவாங்க. பெரிய மாணவர்களே, இங்க பொய் வார்த்தைகளை நம்பாதீங்க. மாய்மாலமா பேசுவாங்க, நம்பாதீங்க. நான் பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க, நம்பாதீங்க. இதுதான் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்பாதீங்க. பெரிய மாணவங்க, எரேமியா தீர்க்கதரிசியை போல நாங்களும் நேரிலே கண்டதும் பார்த்ததும்
ஆமென், அதை நாங்கள் அனுபவித்ததும் ஆகிய நான் பேசுகிறேன். இங்க எரேமியா தீர்க்கதரிசி பேசுகிறார். நான் இங்கே ஆமென் படப்பையில காஞ்சிவாக்கம் கிராமத்துல பாஸ்டர் பால் தாமஸாக நான் உங்கள் மத்தியில பேசுகிறேன். எங்களை எல்லாரும் அற்பமா நினைப்பாங்க. அவன் என்ன பொடிப்பே, அவன் சீட்டு போட்டு வச்சிருக்கான், என் சபையை பாரு, அவன் பெருசா கட்டி வச்சிருக்கேன், தேவன் என்னோடு தான் இருக்கிறார் அப்படிம்பான். அல்லேலூயா. நம்பாதீங்க. அல்லேலூயா. ஆமென். அவன்கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அவன் என்கிட்ட பாரு, பணம் இருக்கிறாங்க, இவ்வளவு ஜனம் வச்சிருக்கிறேன் பாரு, எனக்கு தான் எல்லாரும் வணக்கம் சொல்றாங்க, ஐயா ஐயான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவான். நம்பாதீங்க. அல்லேலூயா. தேவன் சொல்ற வார்த்தையை மாத்திரம் நீங்க நம்பணும். அல்லேலூயா. இந்த ஊர்ல எங்களை எல்லாரும் ஆமென் ஏகத்தனமா ஆமென் அற்பமா சொற்பமாகத்தான் ஆமென் ஊழியக்காரன் மனிதர்களும் எல்லாரும் நினைக்கிறார்கள், இன்றும் நினைத்துதான் கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் எங்களை அழைத்த அழைப்பிலே நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். எத்தனை ஆயிரம் ஜனங்களோ வந்து விட்டார்கள், எத்தனை நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இங்கே வந்து போய் விட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட மனிதர்கள், இப்படிப்பட்ட ஜனங்கள் பொய்யை நம்பி போவார்கள், மாய்மாலத்தை நம்பி போவார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் யாரை நம்பி போகிறீர்கள், யாரை நம்பி வாழுகிறீர்கள், யாருடைய பொய்யான வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஆமென் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இங்க எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், பொய்யான வார்த்தைகளை நம்பாதீர்கள் என்று சொல்லி. ஆமென். எங்களை குறிச்சு ஆமென் தவறாக பேசுவார்கள், அற்பமாக பேசுவார்கள். அவனா பொடி பையன் திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கிறான், ஆமென், அவனா இல்லாம போயிருவாங்க, அவனா காலி பண்ணிட சொல்லி என்னெல்லாமோ பண்ணாங்க. நான் அதை சொல்ல விரும்பல. என்னோட பழகினவர்களுக்கு அது தெரியும். அல்லேலூயா. ஆனாலும் ஒன்னும் செய்ய முடியல. அல்லேலூயா. ஒன்றும் செய்ய முடியல. கர்த்தர் எங்களை அழைத்த அழைப்பிலே. அல்லேலூயா. மனிதர்கள் கைவிட்டாலும், ஊழியர்கள் கைவிட்டாலும், ஜனங்கள் கைவிட்டாலும், சொந்தங்கள் கைவிட்டாலும், நண்பர்கள் கைவிட்டாலும், ஆமென், எனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் கைவிட்டாலும், தேவன் ஒரு நாளும் எங்களை கைவிடவில்லை, கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேரோ ஆமென் எங்களிடத்திலே பொய்களை பேசுவார்கள், பந்தா காமிப்பார்கள், ஆமென், தன்னை பெரியவனாக காண்பிப்பார்கள், என்று சொல்லுவார்கள், என்று சொல்லுவார்கள், டீயை வாங்கிட்டு வான்னு சொல்லுவார்கள், திறம்பாங்க, பந்தி பழுமாறுவாங்க, சாப்பாடு எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, நான் இங்க சரப்பனாஞ்சேரியில ஒரு பாஸ்டர் மீட்டிங் போயிருந்தேன். இப்ப இல்ல, நான் சொல்ற ஒரு 8-9 வருஷம் இருக்கும். அப்ப என்னுடைய தம்பி ஆமென் சென்னை பட்டணத்துல இருந்து சென்னையில வந்திருந்தான். அப்போ ஒரு பாஸ்டர் மீட்டிங் போகும்போது இந்த ஊழியக்காரர் பார்க்கிறாரு, டீ கொடுக்க யாருமே இல்லை, இப்படி பார்க்கிறாரு. பார்த்துட்டு, தம்பி டீ கொடுப்பா அப்படின்னாரு. பாருங்க, யார்? நானா அப்படின்னு. ஆமா அப்படின்னாரு. எனக்கு டக்குன்னு கோவம் வந்துட்டு. என்ன கோவம் வந்துட்டு அப்படின்னா, முன்னாடியே வந்து இல்ல தனியா வந்து, பாஸ்டர் நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன், நீங்க சின்ன பையனா இருக்கீங்க, வாலிப பையனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அன்பா கூப்பிட்டு தான் நான் வந்திருப்பேன். 15 நிமிஷம் 7 நிமிஷம் அப்படியே கண்ணு தெரியாத மாதிரி பார்த்துட்டு, எவன்டா இழிச்சவன் இருக்கான், எவன்டா ஆமேன் ஒன்னும் தெரியாதவன் இருக்கான், எவன்டா ஆமேன் ஏழையா இருக்கான்னு பார்த்துட்டு, நீ ஸ்டாண்டிங் கமான் அப்படின்னு சொல்லி டீ சப்ளை பண்ணு சொன்ன பிறகு நான் சொன்னேன் உடனே, ஆமேன் டீ சப்ளை பண்ண வரல, நான் பாஸ்டர் மீட்டிங் செய்தி கேட்க வந்திருக்கேன், நான் டீ சப்ளை பண்ண வரலன்னு சொன்ன அவருக்கு அவமானமாயி போச்சு. பாருங்க, பொய்யாக அவங்க நினைக்கிறாங்க, யார்கிட்ட டம்மி பீஸ் இருப்பா அப்படின்னு அவங்களாவே நினைச்சுக்கிட்டாங்க. நான் டம்மி பீஸ் அல்ல, கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஆமென் அப்போஸ்தலன், போதகன், மெய்ப்பன், பிரதான ஆசாரியனுடைய சீசன். நான் சும்மா இருந்தாலும் பொய்க்கெல்லாம் வேஷம் போட மாட்டேன், பொய்க்கெல்லாம் சால்ரா அடிக்க மாட்டேன், பொய்க்கெல்லாம் ஆமென் சிங்கி அடிக்கிற ஆளு நான் கிடையாது. பெரிய பாஸ்டரா இருந்தா, பெரிய கோட் சூட் போட்டிருந்தா, பெரிய பாஸ்டர் மீட்டிங் நடத்தினா வந்து அன்பா சொல்லணும். யாரா இருந்தாலும் இன்னைக்கு ஒண்ணு அப்படி யாரும் அடிமைப்படுத்துறாங்களா? சொல்லு தைரியமா. உன்னை அப்படி எவனா அற்பமா நினைச்சு பொய்யா உன்னை மழுப்புறானா? சொல்லு தைரியமானே. அவருக்கு அவமானம் ஆகி போச்சு. எனக்கு அவமானம் இல்லை, நான் டீ கொடுக்க வரல, நான் ஊழியக்கார மீட்டிங்ல நான் என்ன பண்ண வந்திருக்கேன்,
ஆமீன். வார்த்தையை கேட்க வந்திருக்கேன். அபிஷேகத்தில் நான் என்ன பலப்படுத்தும்படி வந்திருக்கேன். டீ கொடுக்கவும் இலை எடுக்கவும் நான் வரலன்னு சொன்னோன்னா அவருக்கு அவமானம் ஆகி போச்சு. அன்னையோடு சரி 9 வருஷம் ஆச்சு, அந்த மீட்டிங்க்கு போறதே இல்லை. டெய்லி கூப்பிடுவாங்க, மாசம் கூப்பிடுவாங்க, போறதே இல்லை. 4-5 வருஷம் பேசல. அதுக்கப்புறம் இடையில ஆமேன் என்னை பத்தி பொய்யா சொல்லி கொடுத்தான் பாத்தீங்களா? என்னை குறிச்சு பொய்யா சொல்லி கொடுத்தான் பாருங்க. ஒரு கள்ள போதகன், ஒரு பொய்யான ஆமேன் மனிதன். அவனுக்கும் அவங்களுக்கும் முட்டிக்குச்சு. முட்டினோடனே என்கிட்ட வராது, பாஸ்டர் உங்களை குறிச்சு அப்படிலாம் சொன்னான் இப்படிலாம் சொன்னான் அப்படின்னு. எனக்கு எல்லாம் தெரியும். அவன் இது மட்டுமா சொல்லியிருக்கான், எல்லாமே சொல்லி இருக்கிறான். ஆமேன். யாராவது செத்து போனா கூட என் மேலதான் பலியை போடுவான். யாராவது ஆக்சிடென்ட் ஆனா என் மேலதான் பலியை போடுவான். ஆமேன். அப்படின்னு சொல்லி 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 இல்லாத பொல்லாதெல்லாம் பொய்யாக சொன்னான். பிரியமானவர்களே, ஒரு காலம் வந்தது, அது அதெல்லாம் பொய் என்று மக்கள் அறிந்து கொண்டார்கள். ஆமேன். என்னோடு சென்னை மாநிலத்துல பழகின அத்தனை ஊழியக்காரர்களும் அதை தெரிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு பொய்யாய் சொல்லுகிறதை நீங்கள் நம்பாதீங்க. நீங்க நல்லா பாருங்க, நல்லா விசாரிங்க. எரேமியா தீர்க்கதரிசியை போல எப்படிப்பட்ட மனிதர்கள், எப்படிப்பட்ட குணம் உள்ளவர்கள், எந்த ஜாதி, எந்த கோத்திரங்கள், எந்த மதம், எந்த குணம் உள்ளவன், எந்த சிறந்த உள்ளவன், சமாதான சந்தோஷம் உள்ளவனா என்று சொல்லி நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியை போல ஆராய்ந்து கண்டறியுங்கள். பிரியமானவர்களே, பெரிய சபை வச்சிருந்தா, நல்ல குண்டா மொத்தையா இருந்தா அவன் சொன்ன எல்லாம் நம்புவீங்களா? அவன் சொன்ன எல்லாம் நம்புவீங்களா? உங்க குடும்பத்தை குறிச்சு, உங்க பிள்ளைகளை குறிச்சே சொல்றான், நீங்க நம்புவீங்களா? அப்ப அடுத்தவனை குறிச்சு சொல்லும் மட்டும் நீங்க எப்படி நம்புறீங்க? எப்படி உங்களுக்கு நம்ப மனசு வருது? பொய்யானதை யாரும் நம்பாதீங்க. பிரியமானவர்களே, பொய்யானதை யாரும் நம்பாதீங்க. உனக்கு அறிவு இல்ல, உனக்கு கண் இல்ல, உனக்கு ஞானம் இல்ல, உனக்கு செவி இல்ல, உனக்கு புத்தி இல்ல. ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன் என்று உனக்கு தெரியாதா? உன் ஊர்ல தானே இருக்க, உனக்கு தெரியாதா? உன் பக்கத்து வீட்டுல தானே இருக்க, உனக்கு தெரியாதா? பிற எப்படி நீ அவனுக்கு சால்ற அடிக்கிற? நீ எப்படி அவனுக்கு நீ சிங்கி அடிக்கிற? வேற எப்படி அவனுக்கு பொய்யா சொல்ற? நீ அதை எப்படி நம்புற? கர்த்தருடைய ஆலயம் இது இது இங்க வாங்க இங்க வாங்க அப்படிமா. எங்க சீட்டு போட்டதுனால எங்களை அற்பமா நினைப்பாங்க. நான் ஒல்லியா இருக்கனால என்ன அற்பமா நினைப்பாங்க. மக்கள் பாக்குறதுலாம் பெரிய பில்டிங்கு, நல்ல குண்டா இருக்கணும். ஆமேன். சாராயம் காய்ச்சிறான், ரவுடியா இருக்கிறான், உபச்சாரியா இருக்கிறான், வேசித்தனமா இருக்கிறான், ஆமீன், கொள்ளை அடிக்கிறான், ஆமீன், கொலை பண்றான், பொய் சொல்றான், களவு பண்றான். அதெல்லாம் முக்கியம் கிடையாது மக்களுக்கு. பொய்ய சொல்லி நம்பி ஆமீன் இந்த குடும்பங்கள்லாம் நாசமா போய் கொண்டு இருக்கிறது. எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஆமீன் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நாங்க உண்மையை சொல்ல நம்ப மாட்டாங்க. நாங்க பந்தா காமிக்க மாட்டோம், பில்டா பண்ண மாட்டோம், ஆமீன் பொய் சொல்ல மாட்டோம். நீங்க விசாரிக்கலாம். அந்த சென்னை மாநிலத்துல எங்களை எங்க வேணாலும் விசாரிக்கலாம். சின்ன பிள்ளைட்டு பெரிய பிள்ளைங்கள எங்க வேணாலும் நீங்க எங்களை விசாரிக்கலாம். நாங்க யாரையும் ₹1 ஏமாத்தினே கிடையாது. எங்களை தான் ஏமாத்திட்டு போயிருக்கிறாங்க. நாங்க யாரையும் போய் பொய்யா எங்கேயுமே சொல்ல மாட்டோம். எங்களை தான் போய் பொய்யா சொல்லுவாங்க. பொய் பொய் பொய்யுங்க. சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் பொய்யினால ஆமீன் மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்களா? சர்ச்சா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், பாஸ்டா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், சொந்தமா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், ஆமீன் ஒரு பெரிய பணக்காரனா இருக்கட்டும், யாரவனாலும் இருக்கட்டும், பொய் சொன்னா நீ அவனுக்கு காது கொடுத்து கேட்பியா? நாளைக்கு உன் பிள்ளைகளை குறித்து தவறாய் சொல்லுவான், ஏற்றுக்கொள்ளுவியா? உன் புருஷனை குறித்து தவறாய் சொல்லுவான், ஏற்றுக்கொள்ளுவாயா? தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பொய்க்கு செவி சாய்க்காத. அது எவனா இருந்தாலும், யாரா இருந்தாலும், எப்பேற்பட்டவளா இருந்தாலும், ஆமீன் பொய்க்கு செவி சாய்க்காத. நாங்க அப்படி கூட இருக்க கூட சேரவே மாட்டோம். அவ ஆம்பளையா இருந்தாலும், பொம்பளையா இருந்தாலும், பாஸ்டரா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அப்படிப்பட்டவங்க கூட சேரவே மாட்டோம். ஐக்கியம் வச்சுக்கிடவே மாட்டோம். இங்க எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் பயங்கரமாய் அங்கே ஜனங்களை தண்டிக்கிறார், வாதிக்கிறார், சிதறடிக்கிறார். பொய்யாய் பொய்யாய் சொன்னா கேட்பீங்களா? எதை வேணாலும் கேட்பீங்களா பொய்யா சொன்னா? இங்க எரேமியா தீர்க்கதரிசியில ஆமீன் கர்த்தருடைய ஆலயம் இது, கர்த்தருடைய ஆலயம் இது, கர்த்தருடைய ஆலயம் இது. நாங்க சில இடத்துக்கு ஊழியத்துக்கு போவோம். எங்க பாஸ்டர் யார் தெரியுமா?
எங்க பாஸ்டர் யார் தெரியுமா அப்படின்னு ஃபேமஸானவங்க எல்லாம் சொல்லுவாங்க. நாங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா அவன் அங்க சீரழிஞ்சு நாசமா போயிட்டு இருப்பான். இவ பாஸ்டர் கெத்த காமிக்கிறாங்களாம். கடைசியில பார்த்து அவர் பாஸ்டர் போய் ஜெபிச்சு சரியாகுது, நான் போய் சிம்பிளா அவன் 100 ரூபாய் 200 ரூபாய் காணிக்க கொடுப்பாங்க, அதுல நான் சரி பண்ணிட்டு வந்துருவேன். எங்க பாஸ்டர் 2000 கேப்பாரு, 20,000 கேப்பாரு, 30,000 கேப்பாரு, அவன் தான் சொல்லுவான். பெரிய பெரிய ஃபேமஸான பாஸ்டர் ஆமேன் பிலிவர்லாம் எங்க கிட்ட ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா இவங்க எங்க பாஸ்டர்மா, அவன் பாஸ்டர் கோடீஸ்வரனா இருப்பான், இவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான், கஞ்சிக்கு வழி இல்லாம. நாங்க தான் போய் அரிசி கொடுத்துட்டு பணம் கொடுத்துட்டு அவங்க விசாரிச்சு பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு விடுதலை ஆக்கிட்டு வருவோம். பிரியமானவர்களை பொய்யாய் நம்புகிறார்கள், பொய்யாய் பேசுகிறார்கள், பொய்யாதவர்கள். ஆமேன். அவங்க என்ன பண்றாங்க? பிராக்டிஸ் பண்றாங்க. நீங்களும் நானும் எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? நீ நானும் எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? எரேமியா 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே ஆமென் ஒரு மனிதனை குறித்து பேசுகிறார். நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாட கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை, நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. ஆமாங்க, சில ஜனங்களுக்கு நீங்க ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் கேட்கக்கூடாது, நான் சொல்லல. எரேமியா தீர்க்கதரிசி அவரே சொல்றாரு, நான் ஜெபம் பண்றேன், நீ ஜெபம் பண்ணா கேட்க மாட்டேங்கிறாரு. பொய்யா இருக்கவனுக்கு ஜெபம் பண்ணாத. உன்னை ஏமாத்தி உன் கூட இருந்து குழி பறிக்கிறவனுக்கு ஜெபம் பண்ணாத. அவர்தான் சொல்றாரு, நான் ஜெபம் கேட்க மாட்டேன், மன்றாடாத, என்கிட்ட கேட்காத, என்கிட்ட பேசாத, அதை பத்தி நான் கேட்க மாட்டேங்கிறார். பிரியமானவர்களே, நாங்களும் நிறைய ஒரு வீட்டுக்கு போகும்போது சும்மா போக மாட்டோம், ஆண்டவர் சொல்லி வெளிப்பாடு பெற்று தான் போவோம். இன்னைக்கு எத்தனை பேரோ எங்களை கூப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க, பாஸ்டர் வாங்க உங்களுக்கு நான் காணிக்க தரோம், வாங்க எங்க வீட்டுல வந்து ஜெபம் பண்ணுங்க, எங்களை குறிச்சு சிலவங்க சொல்லுவாங்க. நாங்க போக மாட்டோம். வாரமா 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 வாரமான்னு சொல்லிக்கிட்டே அப்படி தட்டி கழிச்சுக்கிட்டே போவோம். கேட்பாங்க, பாஸ்டர் ஏன் எங்க வீட்டுக்கு வர மாட்டேங்க? அந்த வீட்டுக்கு வாரீங்க, இந்த வீட்டுக்கு வாரீங்க, இந்த ஊருக்கு போறீங்க, அந்த ஊருக்கு போறீங்க, அப்ப பெங்களூர் போறீங்க, கேரளா போறீங்க, திருநெல்வேலி போறீங்க, சென்னை போற சுத்துறீங்க, எங்க வீட்டுக்கு ஏன் வர மாட்டேங்க? வாரேம்மா. ஆண்டவர் வெளிப்பாடு கொடுப்பாரு. போன ஏதோ ஒரு எவிடன்ஸ் ஒண்ணு கொடுப்பாருன்னு வச்சிருங்களேன், அதுக்கப்புறம் தான் நாங்க அங்க போவோம் சக்சஸ்ஃபுல்லாக மாறும். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ண ஜெபம் பண்ணாத, நான் கேட்க மாட்டேன் போ அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உன் ஜெபத்தையே வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, உன் ஜெபத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. எல்லா மனிதருக்கும் ஜெபிக்கணும் ஆமென் பவுலன்னு சொல்றாரு, என் மேல விழுந்த கடமைன்னு சொல்றாரு, உங்க மேல விழுந்த கடமைன்னு சொல்றாரு. உலகத்தை எல்லாம் நீ ரசிச்சிருவியா? இந்த உலகத்தை எல்லாம் நீ ஆமென் பரலோகத்துக்கு கொண்டு போயிருவியா? அந்த உலகத்துல வாழ்றவங்க எல்லாம் ஆமென் உன்னால மீட்க முடியுமா? நோ 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 நோ. கரெக்டாக இனம் கண்டு, மதம் கண்டு, கோத்திரம் கண்டு, ஜனத்தை கண்டு, அவன் எப்படிப்பட்டவன் என்று கண்டு அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவனோடு பழக்கம் வை, அவனோட உறவு வை, அவனோடு நட்பு வைத்துக்கொள். இல்லை என்று சொன்னால் அவனை விட்டு ஓடிப்போ, பொய்யனை விட்டு ஓடிப்போ, மாய்மாலைக்காரனை விட்டு ஓடிப்போ, விபச்சாரம் பேசி செய்கிறவர்களை விட்டு ஓடிப்போ. என்ன எவ்வளவோ பழி போட்டாங்க இந்த ஊர்ல. யோசேப்பு வந்து பாருங்க, யோசேப்பு தெரியுமா உங்களுக்கு? யோசேப்பு ஆமெனுக்கு என்ன பழி போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதே போல என்னை பழி போட்டார்கள். இந்த சென்னை மாநிலங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும். பொய் என்னெல்லாமோ பொய்க்காரன், மாய்மாலக்காரன், வேசி கள்ளன், என்னை குறிச்சு என்னெல்லாமோ பேசினான். எல்லாம் பொய், எல்லாம் பொய். கையை பிடிச்சி இழுத்தான், கற்பழிச்சான், அப்படிலாம் சொன்னாங்க. பொய். சிலவங்க கேட்டாங்க, 2 வருஷம் கழிச்சு எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் என்கிட்ட சாரின்னு பண்ணி போயிட்டாங்க. பாஸ்டர் சாரி பாஸ்டர், எங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து எங்களை நம்ப வச்சுட்டான், கோட்ரு வாங்கி குடிச்சு எங்களை நம்ப வச்சுட்டான்,
பணத்தை கொடுத்து எங்களை நம்ப வச்சுட்டான். அப்படி நல்லவன் போல நடிச்சு உங்களை குறிச்சு பொய்யா சொல்லி எங்களை நம்ப வச்சுட்டான். உங்களை எல்லாம் நாங்க தப்பா நினைச்சோம். சாரி பாஸ்டர், நீங்க தான் ரொம்ப நல்ல பாஸ்டர். ஆமேன். அந்த பொய்க்காரன் தான். ஆமேன். அவனை பத்தி எங்களுக்கு தெரியும், அதை எப்படிப்பட்டவனு தெரியும். ஆனாலும் எங்களுக்கு தெரியும் பாஸ்டர், ஆனாலும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சில வார்த்தைகளை சொல்லி அவர்கள் மழுப்பி ஆமேன் பேசினார்கள். நான் ஷேக் பண்ணிட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, இப்போது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி ஆமேன் போ என்று அவனை நான் அனுப்பி விட்டேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீ பொய்க்காரனை நம்பாத. அது உன் குடும்பத்துக்கு ஆபத்து, உன் பிள்ளைகளுக்கு ஆபத்து, உனக்கே ஆபத்து. அது இன்றைக்கு இப்படி பொய் சொல்லுகிறவன் நாளைக்கு உன்னை குறித்து என்ன பொய் சொல்ல மாட்டான் என்கிறது நிச்சயம். அவன் வீட்டுல ஏதாவது காணாம போச்சுன்னா கூட உமதான் பழிய போடுவான். தங்கத்தை காணாலும் பிள்ளைய காணாலும் எதனாலும் உமதான் பழிய போடுவான். பொய்க்காரன் உனக்கே ஆப்பு வைப்பான் ஒரு நாள். அதுக்கு முன்னாடி ஓடி போய் விடு நீ பொய்க்காரனை விட்டு. என்னை எவ்வளவோ பொய் சொன்னார்கள். இந்த சென்னை மாநிலத்தில், இந்த படப்பையில, இந்த காஞ்சிவாக்கத்துல, கர்நாடகாவில், மைசூர்ல, பெங்களூர்ல, கேரளாவில், திருநெல்வேலியில எத்தனை இடத்துல எங்களை பொய் சொல்லி ஆமேன் எங்களை ஆமேன் மாட்டி விட வேண்டும் என்று நினைத்தான் என்னுடைய எதிரி, என்னுடைய சத்துரு சாத்தான். அவன் முகத்திரை அப்படி கிழிச்சார். முகத்திரைய கிழிச்சாரு. இன்றைக்கு நீ பொய்க்காரனோடு சவகாசம் வச்சு கொண்டு இருக்கிறாயா? ஓடிப்போ அவனை விட்டு. வசனத்தை வாசிக்கிற 7ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீ இந்த வார்த்தைகளை சொன்னாலும் அவர்களுக்கு நீ இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். நீ அவர்களை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்கள் உனக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டார்கள். இப்படிப்பட்டவங்க அதிலே ஊறிடுவாங்க. இந்த பெட்டி கட்டுதைக்கு, பாய் மழைக்கெல்லாம் தண்ணிக்குள்ள ஊற வைப்பாங்க, பாத்துறீங்களா? அது வெளியில எடுக்கும் போது அப்படி வழுக்கும். நாணலா இருந்தாலும் வழுக்கும், மட்டையா இருந்தாலும் வழுக்கும், ஓலையா இருந்தாலும் வழுக்கும். பிரியமானவர்களே, ஆமா வழுக்கும். வழுக்கும் போது தான் ஆமேன் அது ஊர்னதுக்கு அடையாளம். அதே போல பொய்க்காரனும், உபச்சாரக்காரனும், வேசிக்காரனும் ஆமேன் எசேப்பேலும் ஊறி 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 ஆமேன் அது நாசமா போயிரும். அவங்கள்ட்ட நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவன்ட்ட நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், செவி கொடுக்க மாட்டான். நீதான் விலகி போக வேண்டும். 29வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ உன் தலைமயிரை சிரைத்து எரித்து விட்டு உயர்ந்த ஸ்தலங்களிலே புலம்பிக் கொண்டிரு. கர்த்தர் தமது சினத்துக்கு ஏதுவான சந்ததியை வெறுத்து விடுவார். கர்த்தருக்கு ஆமேன் விரோதமாய், கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களை அவர் வெறுத்து விடுவார். பெரியமானவர்களை, தேவன் வெறுக்குமின் ஓடி போய்விடு. தேவன் வெறுக்குமின் பொய்க்காரனை விட்டு ஓடி போய்விடு. தேவன் வெறுக்கும் முன்னே ஆமேன் இதுதான் சபை என்று உன்னை கூட்டி அழைத்தானே, அதை விட்டு ஓடி போய்விடு. தன்னை பெரிய மாய்மாலக்காரனாக, தன் பொய்க்காரனாக ஆமேன் உன்னை மாய்மாலம் பண்ணி உன்னை பொய்யினாலே ஆமேன் உன்னை ஆமேன் அவன் வளைத்து கொண்டானே, அதை விட்டு ஓடி போய்விடு. கர்த்தர் வெறுக்கும் முன்ன, கர்த்தர் ஒதுக்கும் முன்ன, கர்த்தர் உன்னை நெகிழும் முன்ன, கர்த்தர் உன்னை சங்காரம் பண்ணும் முன்ன ஓடி போய்விட. பொய்க்காரனை விட்டு ஓடி போய்விடு, நீ தப்பித்துக் கொள்வாய். என்னோடு கூட ஜெபியுங்கள். எங்களை நேசிக்க நல்ல தகப்பன இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். பொய்யாய் நம்பி ஆண்டவரே, 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின்படி பொய்யாக ஆண்டவரே, பிசினஸா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், சர்ச்சா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், சேவையா இருக்கட்டும், உதவியா இருக்கட்டும், ஜபமா இருக்கட்டும், தியாகமா இருக்கட்டும், யாரெல்லாம் பொய்யினால ஆண்டவரை பிடிபட்டு கொண்டு இன்றைக்கு தன்னை ஏமாந்து கொண்டிருக்கிறார்களோ, ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு ஓடி போகட்டும், பிரிந்து போகட்டும். உண்மை எது பொய் எது என்று அறிந்து கொள்ளட்டும். அப்பா, கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஞானத்தை அறிவை கொடும். ஆண்டவரே அப்பா, நீர் ஒதுக்கினவர்களை கர்த்தர் நீர் ஒதுக்குவீர். நீர் சேர்த்தவர்களை நீர் சேர்த்துக் கொள்ளுவீர். நீர் பிரிக்கிறவர்களை பிரிப்பீர், அடிக்கிறவர்களை அடிப்பீர், முறிக்கிறவர்களை முறிப்பீர். உம்முடைய நாமத்தை விளங்க பண்ணுகிறவர்களை கொண்டு விளங்க பண்ணுவீர். அப்படி அவன் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பொய்க்காரர்களை விட்டு இன்றைக்கு நீங்கள் விலகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் திரையில் காண்கிற போன் நம்பரில் நீங்கள் எங்களை அழைக்கலாம். நாங்கள் உங்களை ஆமென் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் திரையில் காண்கிறதை நீங்கள் அழைத்து எங்களோடு நீங்கள் பேசுங்கள். நாங்கள் உங்களோடு பேசுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.